அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் 50 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு குட் லக் நிறைந்த நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான அமோகமான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இனிமையான தருணமாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான வித்யாகாரகரான புதனுக்கு நட்பு கிரகமாக அதிநட்பு கிரகமாக திகழக்கூடியவர் தான் சூரியன். சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறார் ராசியின் அதிபதியான புதன். அவரின் அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் உச்சபலம் பெறுவது உறுதியாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் அவர் அஷ்டமத்தில் நுழைவது சற்று சாதகமற்ற அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் ராசிக்கு சகாயமானவரான சூரியன் உச்சபலம் பெறுவதால் உங்களை தேடி 19ஆம் தேதி முதல் குட் நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மிக பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல், வேதனை, அவமானம், வெளியில் சொல்ல முடியாத பல்வேறு வகையான நெருக்கடிகள் என பல விஷயங்களில் சிறப்பான மாறுதலை இந்த தருணத்தில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தின் அதிபதி, விரயஸ்தானத்தின் அதிபதி அஷ்டமத்தில் உச்சபெறும் வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அதிலும் குறிப்பாக ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க சூரியன். நவ கிரகங்களிலே முதன்மை கிரகமாக இருக்கிறார். சூரியன் இல்லை என்றால் மற்ற கிரகங்களின் இயக்கம் இல்லை, ஆற்றல் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக வலுவான அனைத்து வகையான ஆற்றலையும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க சூரியன். அவர் இந்த வேளையில் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே பல்வேறு வகையான சங்கடங்களும் சிக்கல்களும் நீங்கி சிறப்பான வளர்ச்சி விரைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ஏன் எதற்கு என்று தெரியாத பல சங்கடங்களை இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்க போகிறார். ஆனால் அதே சமயம் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்திற்குள் செல்வது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு. வருடத்தில் 12 மாதங்களும் வெவ்வேறு இடத்தில் வலம் வரக்கூடிய சூரியன் வருடத்திற்கு ஒரு முறை உச்சம் பெற்றாலும் கூட இதுவரை இல்லாத அளவிற்கு 50 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு லாபத்தில் குரு இருக்கும். இந்த தருணத்தில் உச்சபலம் பெறும் வேலை என்பது அதிரடியான மாற்றத்தை சிறப்பாக அள்ளி கொடுக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. தேவைதான் சாதகமற்ற சூழலாக இருந்தாலும் நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் உண்டு. அதிலும் குறிப்பாக அஷ்டமத்தில் எந்த ஒரு கிரகமும் பலம் வருவது சாதகமற்ற அமைப்பு. சூரியன் உச்சபலம் பெற்றிருந்தாலும் கூட அஷ்டமத்தில் இருப்பதால் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. அக்னி நட்சத்திரம் துவங்கக்கூடிய வேளையில் உஷ்ண சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உருவாகலாம். உடல் சோர்வு, அசதி, தேவையற்ற மன அழுத்தம் போன்றவை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே அவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் உடல் நலத்தில் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. நீர்ச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்வதன் மூலம் ஆற்றல் இழப்பை சரி செய்ய முடியும். உடல் நலத்தை புத்துணர்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் வைத்துக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை இந்த வேளையில் சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது சுய ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை உறுதி செய்யும் நேரமாக இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. சூரியன் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தை உச்சம் பெற்ற அமைப்பில் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை பார்ப்பதால் உறுதியாகவே குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. பல்வேறு வகையான தொல்லைகள் உங்களுடைய வாழ்வில் இருந்து நீங்குவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சிறப்பான வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடிய யோகம் நிறைந்த குட்லக் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை சூரியன் உச்சம் பெற்று 2ஆம் இடத்தை பார்ப்பதால் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஒடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் நீங்கி சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு. சூரியன் அஷ்டமத்தில் இருந்தாலும் நிறைந்த மாற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் அவர் அதீத பலத்துடன் உச்சபலம் பெற்றிருப்பதால் இல்லத்தில் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, பொதுமனை புகுதல் என பல நல்ல வாய்ப்புகளை உறுதி செய்வதோடு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. புதிய முயற்சிகள் அனைத்திலும் காரிய தடையின்றி இழுபறியின்றி வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் சூரியன் ஏற்படுத்தி
ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது கேட்ட இடத்தில் சலுகைகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான பணிகளில் நுணுக்கமாக பல விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்களுடைய வாழ்வில் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல காரியங்களை கனக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறாருங்க சூரியன். அதிகாரமும் ஆளுமையும் கொன்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதோடு எதை செய்தாலும் அதை பிரம்மாண்டமாக செய்து முடிக்க முடியும். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு மனதில் இருந்து வந்த சந்தேகமானது இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுகிறது. குடும்பத்தை விட்டு ஒருவர் பிரிந்து சென்ற நிலையில் உறவை புரிந்து கொண்டு மீண்டும் குடும்பத்துடன் இணைந்து செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எதிர்பார்த்த காரியங்கள் தடையில்லாமல் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக அமையும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை முன்கூட்டியே கணித்து எச்சரிக்கையுடன் செயல்படுவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை முற்றிலுமாக தவிர்க்க முடியும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். எதிர்பார்ப்பதை விட பல தடுமாற்றம் நிறைந்த விஷயங்களை இந்த தருணத்தில் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது விருப்பப்படியே உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய சங்கடங்களை களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளலாம். சுய தொழில் துவங்கும் யோகம் உண்டு. மிக பெரிய அளவில் சிக்கல் என்று நினைத்திருந்த அரசு சார்ந்த காரியங்கள் இந்த தருணத்தில் வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் சிறப்பானதாக மாற்றி கொடுக்கிறாருங்க. அலைச்சல் அதிகரித்தாலும் சில விஷயங்களில் எதிர்பார்ப்பதை விட சற்று காலதாமதமானாலும் மிக பிரம்மாண்டமாக வெற்றிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் உங்களது இல்லம் தேடி வரும். குட் நியூஸ் நிறைந்த ஒரு நேரமாக அனுதினமும் மாறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குட் லக் நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் பல வகையில் கிடைக்க போகிறது. பண பற்றாக்குறை நிச்சயமாக விலகும். விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட அவை சுப விரயமாக அமைவதால் பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. பணிபுரியக்கூடிய இடத்தில் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. உங்களுடைய பெயரிலே அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. இலக்கா மாறுதல், இடமாறுதல் போன்றவை உறுதியாகவே இனிமை தரக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதோடு மட்டுமல்லாது நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு மிக பிரம்மாண்டமான பல திட்டங்களை இந்த தருணத்தில் செயல்படுத்தி வெற்றி பெறுவதற்கான சிறந்த தருணமாக இந்த வேலை நிச்சயம் அமைய போகிறது. பல நல்ல காரியங்களை அடுத்தடுத்து செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் சூரியனின் தினம் என்று அழைக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி, தடை தாமதம், சிக்கல் அனைத்தும் விலகி உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும்.